சித்தர் பூமி. வணக்கம். ஒரு ஜாதகர் கேட்டாங்க, எனக்கு பிஸ்னஸில் நஷ்டமாயிட்டே இருக்குது, ஏன் இந்த ரீசன் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 54 வயசு அப்படிங்கிறது அவருக்கு நடக்கிறது. இப்போ அவங்களுக்கு இப்போ தான் லக்ன மாற்றம் அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது நடந்திருக்குது. இப்போ உங்களுக்கு அஸ்வதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அக்ஷய லக்னமாக இருக்குது. கேது பகவான் எங்கே உட்காந்துருக்குன்னா லக்னத்திலே 5ஆம் இடத்துல, இவங்களுடைய லக்னத்துலேருந்து 5ஆம் இடத்தில் கேது பகவான் அப்படிங்கிறது அமர்ந்திருக்கிறார். இவருக்கு பிஸ்னஸ் பார்க்கும்போது 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்க்கணும். 10ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான். அவர் 10க்கும் 11க்கும் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா சனி பகவான் லக்னத்திலே அமர்ந்திருக்கிறாரு. இந்த 10ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்புங்கிறது கிடையாது. ஜாதகரை எப்போ பாருங்கள், வேலை வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இந்த ஜாதகருக்கு வச்சுருக்கும். அதனால் மனம் அப்படிங்கிறது கரெக்டாக இயங்குமானா இயங்காது. இவருக்கு தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்தில் இருப்பது சிறப்பு கிடையாது. இந்த லக்னத்திற்கு எந்த லக்னத்திற்கானாலும் சரி சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி இவருடைய மனம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், அதில் நட்சத்திர புள்ளி கேதுவே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த கேது இந்த இடத்துல உட்காரக்கூடாது. ஏன்னா இந்த கேது 5ஆம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவுங்கிறது இந்த ஜாதகருக்கு எடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது குறிகாட்டும். எத்தனை வருஷத்துக்கே அப்படின்னா இந்த கேதுவோட நட்சத்திர புள்ளிகள் இந்த 10 வருஷத்துக்குமே இந்த அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருப்பது, அதுவும் கேதுவாக இருப்பது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த கேதுவோட நட்சத்திர புள்ளிகள் போகிற வரைக்குமாட்டி இந்த ஜாதகருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் அழுத்தங்கிறது கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி இவருடைய 5ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா சூரிய பகவான் 6ல் உட்காந்துருக்கிறாரு. அதுவும் சிறப்பாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிறப்பு கிடையாது. மைண்ட் தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு 10க்கும் 11ம் ஆதிபத்தியம் வச்ச சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறாரு. 10ஆம் அதிபதியும் லக்னத்தில், 11ஆம் அதிபதியும் லக்னத்தில். அப்போ லாபம் அப்படிங்கிறதுல நோக்கத்தில் ஜாதகர் ரொம்ப தீவிர முயற்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஜாதகருக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. இப்போ மாத்திரம் கிடையாது. இந்த லக்னம் இங்கே அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ஏஎல்பி லக்னம், அவருக்கு மீன லக்னமாக இருக்கும்போது 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்குன்னா 10க்கு 10ஆம் இடமான இடத்துல இருக்குது. அப்போ அது சிறப்பாக இருக்குமானா அதுவும் சிறப்பாக இருக்காது. நண்பர்கள் மூலமான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படிங்கிறது ஒரு விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக இந்த உபய லக்னங்களுக்கு தொழில் கூடாதுன்னு சொல்லுவோம். தொழில் பண்ணாலுமே அவ்வளோ ஒரு சிறப்புங்கிறது கிடையாது. அதையும் மீறி அவர்கள் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னமாக எடுத்து இப்போவும் அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். தொழில் கடன் அப்படிங்கிறது அதிகமாகவே இந்த ஜாதகருக்கு இருக்குது. அதுவுமே இவருக்கு ஒரு பெரும் ஒரு கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு சொல்லலாம். தொழிலில் சம்பந்தத்தோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஜாதகருக்கு சரியில்லை. 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு புத பகவான், சரி கிடையாது. வருமானம் எல்லாமே எங்கே போகுதுன்னா கடனுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இருக்குது. விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல கடன் வாங்கி விரயம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜாதகருக்கு இருக்குது. இந்த ஜாதகருக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் தொழில் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி 4 இவருக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறது, அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு, சந்திரன் 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அதுவும் சிறப்பாக இருக்குமானா சிறப்பாகவே இருக்காது. முதல்ல ஜாதகர் நல்லா இருக்கணும், ஜாதகருடைய மனம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். மனம் அப்படிங்கிறது அழுத்தத்தில் இருக்குது. 4 சுகஸ்தானம் எப்படி இருக்குன்னா அதுவுமே இங்கே பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா பாக்யஸ்தானத்தில். அப்போது பாக்கியம் தீராத பிரச்சனையாக ஜாதகருக்கு இருந்தே ஆகுது. இது தந்தையின் மூலமாக பாக்கியத்தின் மூலமான ஒரு அழுத்தங்கிறது ஜாதகருக்கு கொடுத்தே தீரும்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அதில் அதிகமான பிரச்சனைகள், அதிகமான இன்னல்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு முடிவெடுக்கும்போது 1க்கு 2 தடவை சிந்தித்து முடிவெடுத்தாலே இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். இவரை இந்த பிஸ்னஸ் இவருக்கு சரியாக இருக்கணும், தொழில் சரியான முறையில் இயங்கணும் அப்படின்னா தினமும் சிவன் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி சிவன் கோவிலில் ஏதாட்டி
வேலை நடக்கிறது, பில்டிங் கட்டுறாங்க, கோபுரம் சீரமைப்பு, வெள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு இவர் வந்து ஏதாட்டி ஒரு நன்கொடை கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. எவ்வளோக்கு எவ்வளோ சிவன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுறாங்களோ, அதே மாதிரி கோவில்களில் ட்ரஸ்ட்டில் ஈடுபடுறதுங்கிறது இந்த ஜாதகருக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது இவருடைய வாழ்க்கை, இவருடைய தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாகவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு ஜாதகருக்கு தான் எப்படி இருக்கும், தான் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஜாதகருக்கு இவருக்கு உண்டான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாமி மலை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது நல்லாயிருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுவாமி மலை தரிசனம் இந்த ஜாதகர் செய்தார்னா நல்ல சிறந்த பலனை ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். சித்தர் பூமி